அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி திண்டுக்கல்லில் இருக்குது. அதை பற்றின ஒரு முழு விளக்கம், அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, முழு விஷயம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2022-23க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி. அதனால் இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி வைங்க. ஆல்சோ அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த அப்டேட் வந்து சேரும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அந்த காந்திகிராமில் என்ன அட்மிஷன், என்ன கோர்சஸ் இருக்குது, கட் ஆஃப் இப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில் என்ன, இந்த மாதிரி முழு விவரங்கள் தெரிய பார்க்க போகிறோம் இதில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஆடியோவை கேளுங்க. இதுதான் ஹோம் பேஜு. ரூரல் univ.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜு. இதில் மெயின் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க டீட்டெயில். என்னென்னு கேட்டிங்கன்னா, அட்மிஷன் 2022 ஃபார் பிஇ வொகேஷ்னல், டிப்ளமோ அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஒரு கேட்டகரி. அடுத்து கியூட்டு, அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு யூஜிக்கு 2022, இது ஒரு கேட்டகரி. ஸோ நாம் இப்போ ஆஃப்டர் +2 என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கியூட் யூஜி 2022ல் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, ஆல் யூஜி கோர்சஸுங்க, பேச்சுலர் டிகிரிஸ், ஆல் பேச்சுலர் டிகிரிஸு இந்த யூஜி 2022 கியூட் எக்ஸாம் எழுதுனா தான் எலிஜிபிலிட்டி. அது முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றின வீடியோலாம் நம்ம சேனல் முன்னாடியே போட்டிருக்கிறேன், பாருங்கள். மற்றபடி பிஇ வொகேஷ்னல், டிப்ளமோ, பிஜி ப்ரோக்ராம்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா டைரக்ட் அட்மிஷன். ஜஸ்ட்டு அந்த 2 எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் போய்ட்டுருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் வந்துட்டு கியூட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கியூட்டை பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி மே 31 லாஸ்ட்டு டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னமும் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை, காந்திகிராமில் படிக்கணும், பேச்சுலர் டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, இந்த மாதிரி ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கியூட் 2022 ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். அதனால் இப்போ கூட டைம் இருக்குன்னு ஒரு நாள் இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி பண்ணிவிடுங்க, விருப்பம் இருந்தால், ஓகேங்களா. அதனால் இப்போ நான் வந்து காமன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கியூட் யூஜி பொறுத்த வரைக்கும் கியூட் எக்ஸாம் எழுதி அது ரிசல்ட் வந்த பிறகு ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மெரிட் பேசிஸ் தான் அந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நாம் +2 மார்க்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பிஇ வொகேஷ்னல், டிப்ளமோ அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ். அதோட இந்த 2022-23 கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இல்லை அதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் என்ன அப்படின்றத முழுசாக இதில் பார்ப்போம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அட்மிஷன் 2022 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸை வரும். ப்ராஸ்பெக்டஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதுதான், ஓகேங்களா. சிம்பிள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன். ஸ்டெப் 1 ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நோ ஆஃப்லைன். ஸோ 600 ரூபா ஃபீஸு. அதேமாதிரி அந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீடு த ப்ராஸ்பெக்டஸ், ரொம்ப முக்கியம். ப்ராஸ்பெக்டஸை கரெக்டாக படிக்கணும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால். அடுத்ததாக ஐடென்டிஃபை தி ப்ரோக்ராம் குரூப், நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஒன்லி 1 ப்ரோக்ராம் பர் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5ல் என்ன சொல்லியிருக்கு, இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். லாஸ்ட் டேட்டு பிஇ வொகேஷ்னல் அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் +2 எக்ஸாம். +2 எக்ஸாம் வந்ததுக்கப்புறம், வெளியிட்டதுக்கப்புறம், அதாவது ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி +2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டேட்டு அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள். பிஇ வொகேஷன்ன்றது ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ரேஷன், நிறையா இருக்குது கோர்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பிடெக் கோர்ஸில் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரி இருக்குது. அவங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்டு சொல்லிட்டாங்க, 25/6/2022 வரைக்கும் தான் லேட் டேட்டுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் இருக்குது, அவங்களுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஎட், பிஜி அண்ட் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இவங்களுக்கும் டேட்டு கொடுத்தாச்சு, ஓகேங்களா. எல்லாத்துக்கும் 25/6 டேட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 6வது ஸ்டெப்பு, அப்ளிகன்ஸ் மஸ்ட் ரிஜிஸ்டர் பிஃபோர் லாகின். ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பிஃபோர் ரிஜிஸ்டரிங் யூ ஷுட் ஹேவ் அ வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கணும். அது உங்களுக்கு அதை வச்சு தான் எஸ்எம்எஸ் இமெயில் கம்யூனிகேஷனுக்கு வரும். 7th ஸ்டெப் என்னென்னா, லாகின் யூஸிங் தி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டை கொடுத்துருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தி ரெக்கார்ட் பர்டிகுலர்ஸ் மே பி ஃபில்ட் அப் இன் டிஃப்ரெண்ட் பேசஸ். மற்ற டீட்டெயிலாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். 8th ஸ்டெப்பு, மேக் ஃபைனல் சப்மிஷன் ஆன் ஆர் பிஃபோர் த லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருக்குது. யுவர் அப்ளிகேஷன் வில் பி வேலிட் ஒன்லி ஆஃப்டர் ஃபைனல் சப்மிஷன். ஃபைனலாக அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டெப் 9, லாகின் ஃப்ரீக்வெண்ட்லி டு நோ தி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். அடிக்கடி நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். இந்த வெப்பேஜில் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா, என்ன நியூஸ்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை படிங்க. அடுத்த ப்ராசஸ் இது தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இஸ் மொபைல் கம்பேட்டபிள். மொபைலில் கூட நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ லாகின் இருக்குது. லாகின்ல எப்படி கிளிக் பண்ணணும்னா, ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு லாகின் ஐடி இருக்கிறவங்க பண்ணலாம். ஸோ புதுசாக போகிறவங்க இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் கிளிக் பண்ணணும். இதை பற்றின விளக்கம்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் இதில் வரப்போகுது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோவில் காந்திகிராம் யூனிவர்சிட்டி பற்றிய முழு விளக்கமும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.